எல்லா கீரைகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் சத்து இருக்கு. ஆனா பெரண்டை கீரையில மட்டும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கு. இது பாக்குறதுக்கு முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். அண்ட் எல்லா தோட்டங்கள்லயோ இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கிற இடத்துல மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது தான் இந்த பெரண்டைக்கீரை. இதை செய்கிறது தான் கொஞ்சம் சிரமம். நம்ம இந்த பீர்க்கங்காய் வெட்டுற மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி வதக்கி துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்க நிறைய நோய்கள் குணமாகும் அப்படின்னு ரிசர்ச் நமக்கு நிறையவே சொல்லுது. நாள்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, இந்த மாதிரி வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குயிக்காக ரிலீஃப் தரக்கூடியது தான் இந்த பெரண்டை. அதே மாதிரி உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தும். எலும்புக்கு வந்து மெயினாக இந்த ஈருக்கு நடுவில் கம்ஸ் ப்ளீட் ஆகும் இல்லையா, அந்த ரத்த கசிவு ஏற்படுத்தும்ல, அதை நிறுத்துறது பெரண்டை நம்பர் 1. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மஜ்ஜைகளுக்கு நடுவில் நீர் தேங்கிடும். ஸோ இந்த நீர் முதுகு தண்டு வழியாக இறங்கி சளியாக மாறி இதனால அவங்களால தலையை அசைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பெரண்டை ரொம்பவே நல்ல ரிலீஃப் தரும். ஆஸ்துமா, வீசிங், அதுக்கப்புறம் மலசிக்கல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு பெரண்டை ரொம்பவே குயிக்கான ரிலீஃப் கொடுக்கும். இதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. நீங்கள் தோசையோ சப்பாத்தியோ இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிசிபெல்லாபாத், அந்த மாதிரி 1 pot ரசம் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது இதை சைடில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு பெரண்டையோடைய சத்துக்கள்லாம் நீங்கள் பெறலாம். கால்சியம் சத்தும் நமக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் முட்டு மாற்று சிகிச்சை, அதுக்கப்புறம் கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு யாரை கேளு முட்டி வலி. நான் பார்க்குற ஒரு 99% ஆஃப் த பீப்புள் என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட நேச்சர்லேயே இவ்வளோ அருமையான ஒரு பெரண்டை இருக்கும்போது இந்த துவையலே பாருங்கள், ஃபுல்லாக பெரண்டை தான் இதோட மேக்ஸிமம் கண்டென்ட்டே. இதில் நாங்கள் மேக்ஸிமம் பெரண்டை தான் சேர்த்துருக்கோம். இது தவிர வேறு என்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, குறுமிளகு, திப்பிலி அண்ட் விரலி மஞ்சள் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எவ்ரிடே பழைய சோறு சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் கம்பங்கூழ் இல்லைன்னா கேழ்வரகு கூழ், மோர் சாதம், இந்த மாதிரி சாப்பிடும்போதும் இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெரண்டை துவையில எவ்ரிடே சாப்பிட்டுட்டு வரலாம். இதனால ஓவராக சாப்பிட்டா எங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் வேற நிறைய மூலப்பொருளும் சேர்த்து நல்ல பக்குவமாக வதக்கிருக்கிறதுனால எவ்ரிடே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம டே 1 ஹை ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெரண்டைக்கு சூப்பர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ரெகுலராக வாங்கிட்டே இருக்கீங்க. மேக்ஸிமம் எங்களுக்கு 500 கிராம் பாட்டில்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ரீசெல்லர்ஸும் நிறைய வாங்குறாங்க. ஸோ உங்களோட எலும்பை பலப்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கே இந்த பெரண்டை தோக்க நம்ம ஹை ஃபுட்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க.